ಏಸಪ್ಪ ಮುಳುಗು ಅಂದ್ಬಿಟ್ರ? ಅಯ್ಯೋ ಇವ್ರು ಈ ತರ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಏಸಪ್ಪ ಫುಲ್ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. ನೋಡೋಣ ನೋಡೋಣ, ಇವಾಗೆಲ್ಲ ಹೀಗೆ ಇರುತ್ತೆ. ಸಭೆ ಆದ್ಮೇಲೆ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ನಿಜವಾದ ಅಸಲಿ ಆಟ. ಆಮೇಲೆ ದೇವರು ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಕಡೆಯ ಚಾನ್ಸ್ ಕೊಡೋಣ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ನಾಮವೇ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ. ಒಳ್ಳೆಯ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಆತ್ಮವೇ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನ ಸರ್ವೋಪರ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. நல்ல விசுவாசி. உங்களை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. நமக்கு சாந்தமாயிருக்கு. நமக்கு பார்க்கும்போது தேவ பிரசன்னம் அப்படியே தெரியும். ஹல்லேலூயா. இயேசுப்பா எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுப்பா ரொம்ப நல்லவரே. இயேசுப்பா இயேசு நாமத்தினால பிதாவே. ஆமென். 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 ஷவா நான் இது காத்தாலுக்கு 3 hour அந்த சர்வீஸ்ல வேற உட்கார வச்சு அந்த பாஸ்டர் தொட பேசிட்டே இருந்தா. அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு தம்பு பண்ணா தான் சரியாகும். இந்த கடைக்கு வேற எங்கப்பா போகுது, எங்கோ வச்சுன்னா மூளை சத்துக்கல குடும்பா ஒரு தம்பு. ஐயோ இப்பதான் டைம் இருக்கேன். நான் சர்வீஸ் முடிச்சுட்டு அவங்க வேற தலை தினே தான் என்ன பண்ணலாம். இதான் நல்லா படத்துக்கு போனா நல்லா போகும். எந்த படம் புதுசா ரிலீஸ் ஆகிடுது நீங்க? ஐயோ இதுவும் நல்லா தான் இருக்கும். என்ன பண்றது? ನೋಡಿದಲ್ಲ ನೀವು, ಸಭೆಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಬಲವಾದ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, ಇವಾಗ ಅವನ ಅಷ್ಟೇ ಆಟ ಶುರುವಾಯ್ತು. ಏಸಪ್ಪ ಬಾಯಿಲಿ ನೋಡು, ನಿನ್ ಮಗ ಅಷ್ಟು ಬಲವಾದ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, ಇವಾಗ ಸಿಗರೇಟ್ ಹೊಗೆನದೇನು. ನೀವು ಈ ತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗುತ್ತೆ. ಈಗ ಪ್ರತಿ ಸರಿ ಸಿಗರೇಟ್ ಹೊಡಿತಾ ಇರ್ಬೇಕು. ನೀವು ಮಕ್ಳು ಈ ತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನಮ್ಗೊಂಥರ ಖುಷಿ. பிச்சைக்கார வேற எனக்கே படத்துக்கு போக காசு இல்ல, இல்ல வேற என்கிட்ட வந்து கொண்டு போயிருக்கா. என்கிட்ட காசு இல்லவா போடா போ. ನೋಡಿದಲ್ವಾ, ಏಸಪ್ಪ ಹತ್ರ ಅಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿ ಇದೆ. ದೇವರು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಕೊಟ್ಟಿದ್ರು, ಆದ್ರೆ ದೇವ್ರನ್ನ ಪಾಲನೆ ಮಾಡೋ ನಿನ್ ಮಗ ಹತ್ರ ಪ್ರೀತಿನೇ ಇಲ್ಲ. ಅವನ ಹೋಗಿ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟ. ನನಗೆ ಅವನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಛೀ ಅನ್ಸ್ತಾ ಇದೆ. ನಾನೇ ಒಂದು 10 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಊಟ ಏನಾದ್ರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೆ. ಇವ್ರು ಪ್ರತಿ ಸರಿ ಈ ತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನನಗೆ ಸಂತೋಷ ಆಗುತ್ತೆ. பாட்டு நல்லா இல்ல, வேற பாட்டு பாரு. என்ன பாட்டு பாருமா? என்ன பாட்டு? முழங்கால போதாதையா, முழங்கால போதாதையா, மூழ்கி மூழ்கி குடிக்கணுமே, மூழ்கி மூழ்கி குடிக்கணுமே. ಅಯ್ಯೋ ಇವ್ ನೀನು ದೊಡ್ಡ ಅನ್ಕೊಂಡೆ. ಇವ್ ನೋಡಿದ್ರೆ ಇವನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ದಾನ. ಏಸಪ್ಪ ನಿನ್ನ ರಾಜ್ಯನ ನಾಶ ಮಾಡಕ್ ನಾನ್ ಬೇಡ, ನಿನ್ ಮಕ್ಕಳೇ ಸಾಕು. ನಿನ್ನ ಪ್ರತಿ ಸರಿ ಈ ತರ ಶಿಲ್ಪೆಗೆ ಹಾಕಿ ಹೊಡಿತಾ ಇದ್ರೆ ನನ್ಗೊಂಥರ ಖುಷಿ. ಇವರೆಲ್ಲ ಸರೋಜ್ ಅವರೇ ಮಾಡ್ತಾರೆ. ஏசுப்பா காலைல சர்ச்சைக்கு வந்தேன். 160 சங்கீதத்துல நீங்க என்ன சொன்னீங்க? நீ கீழே விழுந்தா தூதர்களை தூக்கிட்டு போவாங்கன்னு சொன்னீங்க. தூதர்களையும் காணோம், நீங்க காணோம். என்ன ஏசுப்பா இது? நீங்க போக சொல்றது ஒண்ணாங்குது, செய்யறது ஒண்ணாங்குது. முடியல. பூச்சி 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 பூச்சி. இன்னைக்கு சண்டேன்றதுனால ஏஞ்சலுக்கு சார் லீவ் கொடுத்துட்டீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, மண்டே லீவ் கொடுத்துருங்க. ஏன்னா சண்டே நான் ஃபுல்லா குடிப்பேன், நான் ஃபுல்லா குடிப்பேன். பாட்டில் வேற வச்சு போச்சு. கடைக்கு அம்மா வந்துடும் நம்ம கடைக்கு. பாட்டில் வேற வச்சு போச்சு. என்ன பண்ணுறது தெரியலையா? லேடிஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏதோ வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெங்களூர்ல லேடிஸ் தான் ஸ்டாக் வச்சு குடிக்கிறாங்க. அதனால யாருக்காவது இருக்கிறது எனக்கு தெரியும். இந்த சிஸ்டர் சிரிக்கிறத பார்த்தா அவங்க பைக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. கேட்டாலும் தர போறாங்க, தர மாட்டாங்க. சரி நானே போய் வாங்கிக்கிறேன். சும்மா போறதுக்கு ஒரு பாட்டா பாடிட்டு போவோம். சண்டே சரக்கு கடிச்சுக்கு இருக்கு முறுக்கு. எனக்கு வாந்தி வர மாட்டேங்குது. ஏசப்பா
ಹೆಂಗೆ ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅಂತ್ಯ ಅವ್ರು ನೋಡಿದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದ, ತಿರ್ಗಾ ಸಂಜೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ದಮ್ ಮಾಡಿತಾ ಇದ್ದ ದಮ್ಮು. ಇನ್ನೊಬ್ಬ ಹೇಳಬೇಕಾ ಚೆನ್ನಾಗಿ ಕುಡ್ಬಿಟ್ಟು ದೂರಾಡ್ತಾನೆ. ಇವರೆಲ್ಲ ನಿನ್ ಮಕ್ಳು, ನೀನ್ ತೋರಿಸಿರೋ ಪ್ರೀತಿ, ಇವರೆಲ್ಲ ನಿನ್ ರಾಜ್ಯನ ನಾಶ ಮಾಡಕ್ ನಾನ್ ಬೇಡ, ಇವರೇ ಸಾಕು. ನಿನ್ನ ಪ್ರತಿ ಸರಿ ಶಿಲ್ಮೇಲೆ ಹಾಕಿ ನಾನು ಹೊಡಿತಾ ಇದ್ರೆ ನನ್ಗೊಂಥರ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ. ಓ இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். கான்செப்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்த மாதிரி 2 சகோதரர்கள் தேவாலயத்துக்கு வராங்க. அவங்க தேவாலயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பரிசுத்தமாக காணப்படுறாங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஸோ அவங்களோட பரிசுத்தத்தை அவங்க காத்துக்கொள்ள, அவங்க உலக பிரகாரமான காரியங்கள் தான் அவங்க ஜீவிக்கிறாங்க. இப்படி தான் நம்மள அநேகர் இது மாதிரி தான் நம்ம இருக்கும். ஸோ சண்டே வரும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க போல சண்டே ஆனால் ஒரு பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் மீதி 6 நாள் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத கேட்கக்கூடிய. ஸோ 6 நாள் வந்து நம்ம உலக பிரகாரமான காரியத்துக்கு இடம் கொடுக்குறோம். அது நிமித்தமா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? துக்கப்படுறாரு. நம்ம பாவத்துக்காக மரிச்சவர், நம்ம பாவத்துக்காக மரிச்சு அவர் உயிர் தெழுந்தாரு, நம்ம பாவத்தை நீக்கினாரு. ஆனா இருந்தாலும் நம்ம ரட்சிக்கப்படுறாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப பாவம் பண்ணி திரும்பமாக அவர் வந்து சிலுவையில அடிச்சு கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம இதைத்தான் பண்றோம். நம்ம இதே மாதிரி என்ன பண்ணுவோம்? சூழ்நிலை காரணம் கட்டிட்டு இருக்கோம். அநேக சூழ்நிலை இல்ல, நான் பெங்களூர்ல இருக்கேன், இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் 1-2 காரியம் பைபிள்ல இருந்து உங்களுக்கு எடுத்து காட்டி இதை நான் நிறைவு செய்யறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா அதுல வந்து நோவா பத்தி உங்களுக்கு இருக்கும். அதுல அருமையா வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா பைபிள்ல எழுதப்பட்டிருக்கும். அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா மிகவும் அக்கிரமம் செய்துட்டு இருப்பாங்க. அவங்க அக்கிரமம் வந்து பூமியில வந்து எப்படி இருக்கும்? பெரிதா இருந்தது, பெருகினது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும். ஆனா அங்கேயும் நோவா உத்தமனும் நீதிமானுமா இருந்தாங்க. சோ அவரு நோவா நினைச்சதா குறை சொல்லிருக்கான். அப்படிலாம் இருக்காங்க, நானும் இப்படியே ரெண்டு போறேன், உலக ஜனங்கள் எல்லாமே இப்படி இருக்காங்க, நானும் அப்படியே ரெண்டு போறேன்னு சொல்லிருக்கான். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது அவன் நீதிமானும் உத்தமனா இருந்தான்னு சொல்லுது. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு? அதே மாதிரி அதுக்கு பின்னாடி தொடர்ச்சி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் அவர் வந்து சொன்ன காரியங்கள் எல்லாரும் செய்து முடிப்பாரு, நோவா செய்து முடிப்பாரு. அதனாலதான் உலக மக்கள் நினைச்சாலும் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டுச்சு. நோவா அதுக்கப்புறம் நோவாவுக்கு ஆண்டு வாசகம் வந்துருவாரு, நீ பலியை பெருகி பூமியை நிரப்பு அப்படின்னு ஒரு வாசகம் கொடுப்பாரு. இதே போல இது எடுத்துக்கோங்க, யோசேப்பு எடுத்துக்கோங்க. யோசேப்பு பாத்தீங்கன்னா யோசேப்போட சாப்டர் 36ல அருமையான வசனங்கள், அருமையான வார்த்தைகளா இருக்கும். அவங்களோட போத்திபார் வீட்டை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க யோசேப்பு. அவங்க மனைவி வந்து அவங்க எதிர்த்து அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க? நித்தமும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். நித்தம் டெய்லி ரெகுலரா அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? யோசேப்பை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவர் யோசேப்பு என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எல்லாமே வந்து அதாவது இந்த வீட்டுல என்ன காட்டி நீ வந்து பெரியவங்க கிடையாது, உன்னோட வீட்டுக்காரர் வந்து எனக்கு எதையுமே ஒன்ன தவிர வேற எதையுமே எனக்கு விளக்கி வைக்கல. சோ இப்படி இருக்க நான் இந்த பாவத்துக்கு உடன்பட்டு எனக்கு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப நம்ம இடத்துல என்ன பண்ணிப்போம்? நம்ம வந்து ஓகே இதெல்லாம் தேடி போல ஏசப்பா, அதெல்லாம் தேடி வருது பாத்தீங்கன்னா அப்படிங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நம்ம சொல்லிப்போம். ஆனா அந்த இடத்துல யோசிப்பு என்ன பண்ணாரு? யோசிப்பு இல்ல இது நோ, இது கர்த்தருக்கு பிடிக்காது, கர்த்தர் அருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? அந்த இடத்துல அதை நோ சொல்லிட்டாரு. அப்படி நோ சொன்னதுனால அதுக்கு பின் தொடர்ச்சியா 40-41 அந்த மாதிரி வசனங்கள் அதிகாரம் நீ பார்த்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். பார்வோனுக்கு முன்னாடி நிற்பாரு யோசிப்பு பார்வோன் முன்னாடி நிற்கிறப்ப யோசிப்பு சொல்லுவாரு, பார்வோன் சொல்லுவாரு, இவன் வந்து தேவ ஆவியை பெற்ற மனுஷன். சோ தேவ ஆவி அவனுக்கு இருந்தது யாரு? அந்நிய ஜனம். அவன் அந்நிய ஜனம் வந்து அந்த ராஜா வந்து சொல்லுவாரு, அதுல விட ரதத்துல ஏற்றி அவரோட புத்திர முகத்தை குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உன்னோட அனுமதி இல்லாம எகிப்துல அவன் கையை கால செய்ய முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலைக்கு ஆண்டவர் வந்து அதிபதி அவன் மாற்றிருப்பாரு. ஏன்? அவன் சொன்னா நினைக்கணும், அந்த நோனாலதான் அவன் உயர்த்தப்பட்டான். அதே போல நீங்க நிறைய காரியங்கள் இருக்கு. சோ சாமுவேல பாத்தீங்க அப்படின்னா சாமுவேல் என்ன பண்ணுவாங்க? எல்கானாவும் அண்ணாவும் கொண்டு வந்து தேவாலயத்துல கொண்டு போயிருவாங்க. ஏலியோட பிள்ளைகளோட தான் வளருவோம். சோ ஏலியோட பிள்ளைங்க என்ன பண்ணிருந்தாங்க? கொடுமையான பாவங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? காணிக்கை கொடுக்கறத முன்னாடி எடுத்துப்பாங்க. அடுத்தது வர பெண்கள் தப்பா நினைப்பாங்க. சோ அங்க அவங்கள பார்த்தா சாமுவேல் சின்ன பிள்ளைல இருந்து வளரலாம். அப்படி சின்ன பிள்ளைல இருந்து வளர சாமுவேல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவன் தேவனுக்கு பிரியமாயும் மனுஷனுக்கு பிரியமாயும் நடந்தான். ஏன்? இப்ப நான் அந்த இடத்துல சாமுவேல் என்ன சொன்னேன்? ஆமா ஆசிரியர் பிள்ளைகள இப்படி இருக்கு, நான் இருக்கக்கூடாதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லிட்டு அந்த பாவத்துல ஈடுபடுவோம். ஆனா அவன் வந்து அப்படி உத்தமனா இருந்ததுனால என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவனை வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணவும், சவுலை அபிஷேகம் பண்ணவும் ஆண்டவர் அவனுக்கு இருந்தார். சோ இப்படியாக நம்ம அநேக காரியங்களை நம்ம சாக்கு போக்கு சொல்லாம தேவனுக்கு இப்பொழுதும் தேவனுக்கு உகந்த பிள்ளையாக நடப்போம்னு சொன்னா தேவன் அவர்களை பார்த்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.